ரூபாய் 414க்கு விற்கப்படும் ஒரு மேசையின் லாபம் 15% எனில் அதன் வாங்கிய விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது 414க்கு ஒரு மேசையை வந்து விற்கிறாங்களா, அது வந்து எத்தனை சதவீதம் லாபம்னு சொல்கிறாங்க? 15%. அப்போது 100% வந்து அசல்னு எடுத்துக்கிட்டோன்னா இதோட ப்ளஸ் பண்ணால் இது என்னது? இது வந்து லாபம். சரிங்களா? இதோட மைனஸ் பண்ணால் இது என்னது? நஷ்டம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? 15% லாபம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 100ஓட கூட்டிக்கணுமா 15? எவ்வளோ வரும்? 115 வரும். அப்போ 115% தான் எவ்வளோ அமௌண்ட்டு? 414 ரூபாய்க்கு விற்கிறாங்க. சரிங்களா? அவங்க என்ன கேட்குறாங்க? வாங்கிய விலைன்னு கேட்குறாங்க. அப்போ வாங்கிய விலைங்கும் போது என்னது? 100% என்னன்னு கேட்குறாங்க. இதை எப்படி போடலாம்? இது ரெண்டையும் பெருக்கிங்க. 414 × 100 / 115. சரிங்களா? இது எப்படி அடிக்கலாம்? 5ஆவது பால் அடிக்கலாங்களா? 25 100. இது பார்த்தீங்கன்னா 2 5 10 3 5 15. மறுபடியும் 23ஆல் 414 அடித்தோன்னா 18 × 414 சரி 18 × 23 414 வரும். மீதி என்னென்ன இருக்குது? 18 × 20 பெருக்குங்க. 18 2 36. இங்கே ஒரு 0 இருக்கா? போட்டுருங்க. அப்போது 100% எவ்வளோ ஆன்சரு? வாங்கிய விலை 360 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க. புரியுதுங்களா? தேங்க்யூ.